இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் இயேசு எதில் வந்தார். ஆமாம், குருத்தோலை ஞாயிறுனாலே நம்ம பிரசங்கம் கொடுக்கவே வேண்டாம், ரெஃபரன்ஸை நம்ம ஆட்களே கையில் கொடுத்துருவாங்க. பாஸ்டர் இன்னைக்கு தெரியுமா, நான் சொல்கிறத தான் பிரசங்கம் பண்ணுவார். கண்டிப்பாக அவர் லூக்காலேருந்து எடுப்பார், இல்லை மார்க் 11லேருந்து எடுப்பார், இல்லை யோவானில் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் யாரே சொல்லிடுவா. இந்த விசேஷித்த நாட்கள் வந்தால் எல்லாருக்குமே தெரியும் என்ன வார்த்தை வரப்போகுது அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பலப்படுத்தும்படி உங்களுக்கான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாத ஒன்று உங்களோட பேசுவார் அப்படின்னு. உங்களுக்கு புரியாத சிலதை அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் பேசுகிறதான தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, உங்கள் காரியத்தை மைண்டில் வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்கள் காரியத்தை கர்த்தர் எங்கே வச்சு செய்வார்? ஆமாம், மனசில் வச்சு செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம சில காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஒன்றுமே அதை நம்ம நினைக்காத மாதிரி தான் வெளியே காமிச்சிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள குடும்பத்தில் சண்டை வந்தால் தெரியும், குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வந்தால் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை பேசுவாங்க. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே ஒன்று எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் முடிஞ்சிருக்கோம், ஆனால் என்னைக்குள்ள கதை ஓடும். அப்போ இந்த 20 வருஷமும் அது எங்கே தான் இருந்திருக்குது? எங்கே தான் இருந்திருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத கர்த்தர் தன் சிந்தையில் வைத்து செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வேத பகுதியில் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஒவ்வொரு வருஷமும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கடந்த நாட்களில் இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு போதித்த ஞாபகம் எனக்கு உண்டு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. சீஷர்கள் அவரை மெசியா என்று கண்டு கொண்டார்கள். சீஷர்கள் இயேசுவை யார் என்று கண்டார்கள்? மெசியா என்று கண்டார்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது அங்கிருந்த ஜனங்கள், அங்கிருந்த சீஷர்கள் அவருக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, இங்கு இருக்கிற இவர்களில் சிலர் உம்மை எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், உங்களை பார்த்து சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். சரி, அவங்கெல்லாம் சொல்றது இருக்கட்டும்பா, நீ என்னன்னு சொல்ற அப்படின்னு பேதுருவை கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வரப்போகிறவராகிய மெஸ்ஸியா நீர்தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக யூதர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பல ஆண்டுகளாக தலைமுறையாக யூதர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அப்போ அடிமைத்தனத்தில் இருந்த அந்த யூதர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் முன் அறிவிக்கப்பட்டது. உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களை ஆளுகை செய்யும்படியாய் உங்களுக்கென்று ஒரு ராஜா வருவார். அந்த ராஜா தான் மெஸ்ஸியா. உங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா வருவார், அவர் தான் யாரு? மெஸ்ஸியா. அதனால யூதர்கள் மத்தியில் மெஸ்ஸியானிக் கிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம். அப்படின்னா என்னன்னா, மேசியாவை குறித்ததான ஒரு புலம்பல் உண்டு. யாரை குறித்த புலம்பல்? மேசியாவை குறித்த புலம்பல். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எருசலேமுக்குள்ள போனீங்கன்னா அங்க நீங்க ஒரு வித்தியாசமானதை பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் எருசலேம்ல. என்ன முக்கியமான நாள்னா, அவங்க கூடார பண்டிகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற நாள். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்கிறதான நாள் இன்றைக்கு. ஆமென். இப்போ அவங்க கேலண்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம பயன்படுத்துகிற கேலண்டர் வேற, ஜூயிஷ் கேலண்டர் வேற. ஜூயிஷ் கேலண்டர் படி நீங்க பார்க்கும்போது அந்த பஸ்காவுக்கு முன்பாக 10 நாளைக்கு முன்பாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, பஸ்காவுக்கு பலியிடக்கூடிய ஆட்டை அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க. அதை நிசான் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க டேர்ம்ல. நிசான் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு ஒரு டேட்டை குறிப்பிடுவாங்க. பஸ்காவுக்கான ஆடு கொண்டு வரப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மேசியாவை எதிர்பார்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு சுவரில், அந்த சுவருக்கு பேர் ஃபெயிலிங் வால் அப்படின்னு. அங்கே போயிட்டு செவுத்தில் தலையை முட்டி முட்டி அழுது புலம்புவாங்க. என்ன சொல்லி புலம்புவாங்கன்னா, மேசியாவே நீர் எப்போ வருவீர்? நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் இவ்வளோ காத்திருக்கிறோமே. நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா, சாலேமின் ராஜா அந்த பாடல, எட்டி எட்டி உம்மை பார்த்து என் கண் என்ன பண்ணி போச்சு?
பூத்து போச்சு. எட்டி எட்டி பார்க்குறேன். எட்டி எட்டி பார்க்கறது பதிலாக கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா மேசியா கண்ணுக்கு தெரிவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எட்டி எட்டி பார்க்கறத விட்டுட்டு சொல்லுங்க, எட்டி எட்டி பார்த்தா எது எட்டி எட்டி பார்க்கும்? எது எந்த எந்த மிருகம் எட்டி எட்டி பார்க்கும்? குரங்கு தான் என்ன பண்ணும்? எட்டி எட்டி பார்க்கும். எந்த மரத்தில் தாவலாம், யார் மண்டையில் தாவலாம் அப்படின்னு. எட்டி எட்டி பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் எங்கே பார்க்கணும்? கொஞ்சம் கீழே பார்க்கணும். கொஞ்சம் இருதயத்தை பார்த்தா உள்ள யார் தெரிவா? மேசியா ஏற்கனவே வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எங்கேயோ தேடுற மேசியா இன்னைக்கு எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு? நம்ம இருதயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, அது போட்டோம். இப்படி புலம்பி அழுது கொண்டிருக்கிற யூதர்கள், மேசியா எப்பொழுது வருவார், எங்களை எப்போ விடுவிப்பார், எங்களுக்கு எப்போ ஒரு ராஜா வருவார், இந்த சீசருடைய அரசாங்கத்தின் கீழே, இந்த ரோம பேரரசின் கீழே நாங்கள் அவ்வளோ பாடுபடுறோமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது தான் ஒரு செய்தி வருகிறது, யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு. அதன் பின்பு இயேசு அப்படி வெளிப்படுகிறார். இயேசு வெளிப்பட்ட போது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம். போகிற இடம்லாம் பயங்கர அற்புதம், ஜனக்கூட்டம், செத்தவங்களை உயிரோட எழுப்புறாரு. அப்படி வேற லெவலுக்கு போகுது. இந்த சீஷர் கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதான பிரதான ஆசாரியர்கள், அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க தெரியுமா? இவரை எப்படியாவது ராஜாவாக மாற்றிடணும். இவர் பைபிளை தூக்குறதை விட்டுட்டு கையில் இவர் பட்டயத்தை தூக்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணணும், எங்களுக்காக இவர் செங்கோலை பிடிக்கணும், எங்களுக்காக இவர் தலையில் கிரீடத்தை சூடிக்கொள்ளணும் அப்படின்னு எவ்வளோ போராடினாங்க, முடியல. அதனால தான் பிரதான ஆசாரியர்களுக்கு இவர் மேலே பயங்கர கோபம். நீர் வந்து அங்கே யூதர்களை கொடுமைப்படுத்துகிற ரோமர்களை அடிப்பீர்னு பார்த்தா யாருக்கு விரோதமாக நிற்கிறீரு? பிரதான ஆசாரியர்கள் ஆகிய எங்களுக்கு எதிராக நிற்கிறீரே அப்படின்னு பயங்கர வருத்தம் இவங்களுக்குள்ள. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கிங்கை எதிர்பார்க்குறாங்க, மாம்சத்தில் ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு மாம்சத்தில் ராஜாவாய் வரவில்லை, அவர் ஆவியில உங்களுக்கும் எனக்கும் ராஜாவாய் இருக்க விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ராஜாவுடைய வேலை என்னது? ஆளுகை செய்வது. இன்னைக்கு ஏசப்பா தான் என்னை ஆளுகை செய்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்கிறது நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. என்னை யார் ஆளுகை செய்கிறா? ஆமா, நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாதா யார் தீர்மானிக்கிறா? எத்தனை பேருக்கு ஏசப்பா தீர்மானிக்கிறாங்க? நான் இதை பேசணுமா பேசக்கூடாதா? சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா கூட திடீர்னு சங்கீதம் ஒன்றை ஞாபகப்படுத்துவார், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில். அப்படியே அந்த சிரிப்பு என்ன பண்ணிடும்? 32 போல சரக்குன்னு சுருங்கிறோம். நம்ம கூட பேசிட்டு கேட்பேன், இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன ஆயிடுச்சு? எதாவது யோசிச்சியா? எதையும் யோசிக்கல. ஒரு ராஜா உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, சிரிக்கக்கூடாது, ஸ்டாப் லாஃபிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். இல்லை இல்லை, இப்போ போகணும். ஏன் போகணும்? என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறவர் அவர். என்னை எழும்புன்னு சொல்லிட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? எழுந்து தான் ஆகணும். என்ன போன்னு சொல்லிட்டார், நான் போய் தான் ஆகணும். என் வாழ்க்கை யாரால கட்டுப்படுத்தப்படுகிறது? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கர்த்தர் என்ன ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட உங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு சில காரியத்தை இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பேச விரும்புகிறார். ஒரு பக்கம் அவரை ராஜாவா சுமந்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீ முடித்த இடத்தில் நான் துவங்க போகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க முடிச்ச இடத்துல கர்த்தர் துவங்க போறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா இல்லையா நான் சொல்றது? வேற ஏதாவது மொழியில சொல்லணுமா? பக்கத்தில் இருக்கவங்களை ஒரு உழுக்கி சொல்லுங்க, நீங்க முடிச்ச இடத்துல கர்த்தர் துவங்க போறார். சில இடத்துல நீங்க முடிச்சிருக்கிறீங்க. எப்படி முடிச்சிருக்கிறீங்க தெரியுமா? முகத்தை மூடி, கண்ணீரோட, வெக்கப்பட்டு, தலை குனிஞ்சி சில இடத்துல முடிச்சு வச்சிருக்கிறீங்க. சில இடத்துல நிந்தையும் அவமானமும் கண்ணீரும் உங்க வாழ்க்கையை மூடி இருக்கு. சில ஜனங்களுக்கு முன்னால உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை எப்படி சரி கட்ட போறீங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலையில இன்னைக்கு இங்க சிலர் உண்டு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு. இந்த காலை வேளையில உங்களுக்காக ஜீவனையும் கொடுத்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கூட மறந்து போகலாம் உன் அவமானத்தை, ஆனா நான் மறப்பதில்லை.
உன் கண்ணீரை சில வேளைகளில் மகனே மகளே நீங்களே மறந்து போகலாம். ஆனா கர்த்தர் மறப்பதில்லை. உங்களுக்காக அதை இருதயத்தில் சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு உணர்த்தும்படி விரும்புகிறார். ஆமென். சில இடங்கள்ல நம்ம ரொம்ப புலம்புவோம். நன்மை வரும்னு எதிர்பார்த்திருப்போம். நன்மை வரும்னு எதிர்பார்த்த இடத்துல நமக்கு தீமை வரும். அதுவும் சில நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கும், இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா போயிடுவாங்கன்னு நம்ம கற்பனை கூட பண்ண மாட்டோம். நம்மளை பத்தி இவங்க போய் இவ்வளவு மோசமா பேசிடுவாங்களா, நம்மளை விட்டு கொடுத்துருவாங்களா, நமக்கு எதிராக இவங்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களா, நம்ம சிலரை நம்பியிருப்போம், ரொம்ப நம்பியிருப்போம். யார் எனக்கு எதிராக வந்தாலும் சரி, இவங்க எனக்கு வரமாட்டாங்க, இவங்க எனக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பாங்க, இவங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையில் A to Z இவங்க தான், இப்படின்னு சிலதெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அதெல்லாம் வேஷம் மாறும் பாருங்களேன். அதெல்லாம் நமக்கு எதிராக நிற்கும், நமக்கு விரோதமாக பேசும், நம்மளை பார்த்து சொல்லும், பேசாமல் நீ ஏன் உயிரோடு இருக்க, எங்கேயா போய் செத்துரு, உன் முகத்தில் முழிக்க வரும். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? எத்தனை பேர் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை கடந்து வந்து இந்த வெட்கம் இனி மாறவே மாறாது, இந்த அவமானம் இனி மாறவே மாறாது, இவங்க உங்கள் முன்னாலெல்லாம் நான் தலை குனிஞ்சது தான் அப்படின்னு சில இடத்தெல்லாம் அப்படி நினச்சி அந்த ஃபைலெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதே ஸ்பாட்டில், அதே இடத்துல, அங்கேருந்து ஒரு புதிய தொடக்கத்தை நான் தரப்போகிறேன். அந்த இடத்துல, அதாவது எந்த சர்க்கிளில் உங்கள் அழுகையும் வெட்கமும் உங்கள் தலைகுனிவின் சத்தமும் மரண ஓலம் போல கேட்கப்பட்டதோ, அதே இடத்துல இயேசுவை கழுதையில் சுமந்து கொண்டு வந்த பொழுது எப்படி ஒரு மகிமையின் சத்தம் எழும்பினதோ, அப்படியே ஒரு ஆனந்த களிப்பின் சத்தம் மறுபடி கேட்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்க வாசிக்க முடியும். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா, தாவீதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் அங்கே ஏற்படுகிறதை காண முடியும். 30வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். போதும். தாவீது யாரு? பெரிய ராஜா. தாவீது குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் தாசன், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். இந்த தாவீது இப்ப எப்படி போறாரு எழுதியிருக்கு. தாவீது முகத்தை மூடி ரோட்ல நடக்கிறாரு. எப்படி நடக்கிறாரு? 2 கையால முகத்தை மூடி, யாரையும் முகத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்னு முகத்தை மூடிட்டு எப்படி நடக்கிறாரு எழுதியிருக்கு பாருங்களேன். வெறும் காலால. காலில் என்ன இல்லை? செருப்பு இல்லை. வெறும் காலில் அப்படி நடக்கிறாரு. அடுத்த சும்மா போல கண்ணில் இருந்து தண்ணி என்ன பண்ணுது? தாரையா ஊத்துது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை இந்த காலை வேளையில் நீங்க சிந்தித்து பாருங்க. சில இடங்கள்ல இதே போல உங்க முகம் மூடப்பட்டது உண்டு. சில இடங்கள்ல இதே போல வெறும் கால் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? இனி ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அடுத்தது யாரை நம்பி நிற்பேன்னு தெரியாது, எங்க போவேன்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது இல்லையா? நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. சில நேரத்தில் வெறுமையாக்கப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர நேரிடும். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, நிர்கதியற்ற ஒரு சூழ்நிலை. பாதரட்சையும் கலட்டி போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனி ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, செருப்பு போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். எதுக்கு ஒரு தகுதி வேணும்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இந்த தேசத்துல மிஷனரிகளுடைய கால்கள் படுவதற்கு முன்பாக இந்த தேசத்துல செருப்பு போட பர்மிஷன் கிடையாது. உங்க குடும்பமும் என் குடும்பமும் செருப்பு போட முடியாது, மேல் வஸ்திரம் அணிய முடியாது. அப்படிப்பட்ட காலம்லாம் இருந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை மனுஷனாவே நான் மதிக்கலன்னு அர்த்தம். தாவீது ஆகவே தான் இப்படி எழுதுகிறார், நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல.
மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு உங்களை தள்ளி வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு உங்க முகத்தை மூடுகிற அளவுக்கு அவமானம் உங்களை சூழ்ந்து ஒரு பாதையின் வழியாய் நீங்கள் அழுது கொண்டே ஓடுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் மனசுல வச்சிருக்கிறேன், நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவமானத்தை ஆண்டவர் மனசுல வச்சிருக்கிறார், உங்க கண்ணீரை ஆண்டவர் மனசுல வச்சிருக்கிறாரு, உங்க அழுகையின் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறாரு. உங்க ஆத்மாவை தட்டி கொடுத்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை தட்டி கொடுத்து சொல்லுங்க, நீ சோர்ந்து போகாத, உன் கதையை ஆண்டவர் மறக்கல, உன் கண்ணீரை கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு அதை சொல்வதற்காக தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒலிவ மலையெல்லாம் இப்போ ஒரு பெரிய சத்தம். என்ன சத்தம்? தாவீதின் அழுகையின் சத்தம், தாவீதுடைய கண்ணீரின் சத்தம், தாவீதுடைய புலம்பலின் சத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஏன் தெரியுமா இந்த கண்ணீர், ஏன் தெரியுமா இந்த புலம்பல், ஏன் இந்த அவமானம் தெரியுமா? தாவீதுக்கு விரோதமா எழுந்தது பெலிஸ்தியன் அல்ல, தாவீதுக்கு விரோதமா இங்கே எழுந்து நிற்கிறது ஒரு அந்நிய ஜனத்தான் அல்ல. தாவீது யாரை நேசித்தானோ, யாருக்கு கையில சாப்பாடை ஊட்டி ஊட்டி கொடுத்தானோ, நான் நேசித்தவனும் என் அப்பம் புசித்தவனும், யாரை தன்னுடைய தோளையும் மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்தானோ, அந்த அப்சலோம் இப்ப தாவீதுக்கு விரோதமா எழுந்து நிற்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் அதிகமாய் அன்பு கூர்ந்தவர்கள், அதிகமாய் நம்பினவர்கள், யார் உங்களை வாழ வைப்பாங்கன்னு எதிர்பார்த்து நின்னீங்களோ அப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினது நிமித்தமாய் ஒலிவ மலைக்கு மேலாக தாவீதை போல அழுது புலம்பி முகத்தை மூடி கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஒலிவ மலை சாதாரணப்பட்ட இடம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கால்கள் ஒலிவ மலையின் மேல் படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஒரு ஒலிவ மலை. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒலிவ மலைக்கு வந்திருக்கிறீங்க. கண்ணீரை சுமந்து நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? ஒலிவ மலைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். இந்த ஒலிவ மலையில கர்த்தருடைய பாதங்கள் படும். ஆமென். இந்த ஒலிவ மலை கர்த்தருடைய பாதங்களை தாங்குகிறதை எல்லா கண்களும் காணும்போது அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க சகரியா புஸ்தகத்தில் இதை குறித்து வாசித்தீங்கன்னா, இந்த ஒலிவ மலை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே இந்த ஒலிவ மலையின் மேல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2வது வருகையில வரும்போது சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். அங்க என்ன எழுதியிருக்குன்னு படிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே, அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற, எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும், ஒலிவ மலையின் மேல நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி, அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே, தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து அது போகும். கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு அப்படியே நீங்க வாசித்துட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், அதனுடைய முடிவை குறித்து 11ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல, அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இனி சங்கரிப்பார் இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். இன்னைக்கு இந்த மகிமை நாளை கொண்டாடுகிற உங்களை கைப்பிடிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முகத்தை மூடி அழுதல்ல, நீ வருங்காலா நடந்து வந்தல்ல, நீ கண்ணீரோடு வந்தல்ல, அதை நான் மறக்கல. இந்த ஒலிவ மலையில என் கால் பட்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணி இப்போ உன் கையை பிடிச்சி நான் சொல்லுகிறேன், இதே ஆலயத்து நடுவில் ஒரு நாள் வரும், என் ஜனம் சங்கரிப்பார் இல்லாமல் சுகமாய் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்க உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இதே ஆலயத்துக்கு நடுவில், உங்க அழுக வெளிப்பட்ட இதே ஆலயத்துக்கு நடுவில் நீங்க சுகமாய் வாசம் பண்ணுகிறத எல்லா கண்களும் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்ணும் பார்க்கும். உங்க முகம் போடப்பட்ட இடத்துல உங்க முகம் மகிமையா உயர்த்தப்பட்டிருக்கிறத பார்க்கும். உங்க தலை குனியப்பட்டிருக்கிற இடத்துல உங்க தலை உயர்ந்து நிற்கிறத பார்க்கும். எந்தெந்த இடத்துல கையேந்தி நின்னீங்களோ அத்தனை இடத்துல கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத கண்கள் பார்க்கும். உங்களை விரல் நீட்டி குற்றம் சாட்டி
எல்லாம் உன் தப்பு தான், உன் தப்பு தான், உங்களை நீ தப்பான நபர் அப்படின்னு விரல் நீட்டி பேசிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒலிவ மலையில நீ கண்ணீர் விடுகிறபடினால என் கால்கள் இங்கே படும். என் கால்கள் படும் பொழுது உன் வாழ்க்கையை நான் மாற்றி போடுவேன். சங்கரிப்பார் இல்லாமல் நீ சுகமாய் வாசம் பண்ணுவாய். ஹல்லேலூயா. தன் தாசனுக்காக எந்த எல்லைக்கும் கர்த்தர் செல்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதே நாளில் ஒலிவ மலையில பயங்கரமான ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? தாவீதை நினைவு கூர்ந்து ஒரு சத்தம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் அது குறித்து எழுதியிருக்கிறது. அங்கிருந்ததான ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்களாம். என்ன சொல்லி ஆர்ப்பரித்தாங்க தெரியுமா? ஒலிவமலை அடிவாரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு. யாருக்கு ஓசன்னா? யாருக்கு ஓசன்னா? தாவீதின் குமாரனுக்கு. ஏன் ஒலிவமலைக்கு போனோம்? ஒலிவமலைக்கு போயே ஆகணும். ஏன்னா இங்கதான் தாவீது அழுத்திருக்கிறார். இங்கதான் தாவீது வெட்கத்தால தலை மூடப்பட்டிருக்கிறது. இங்கதான் தாவீதுடைய கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை எத்தனை 1000 வருஷம் கழிச்சு யோசித்து பாருங்களேன். தாவீது புலம்பி அழுது கண்ணீர் சிந்தி எத்தனை 1000 வருஷம் கழிச்சு அதே ஒலிவ மலையில இப்போ ஒரு வித்தியாசமான சத்தம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா அப்படின்னு. உங்க கதை முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஓபன் பண்றாரு. வெட்கத்தோடு முடிஞ்ச எல்லா சப்ஜெக்டையும் கர்த்தர் திரும்ப திறக்கிறார். தலகுனிவோட கண்ணீரோட வெறும் காலாக நடந்து திரிந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப துவங்குகிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் மேல ஏறுகிறேன். நான் என்ன பண்றேன்? உன் மேல ஏறுறேன். எத்தனை பேர் அவரை சுமக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எதையோ சுமந்தீங்க. தாவீது அப்சலோமை சுமந்தது போல நீங்க பலதை சுமந்தீங்க. நீங்க சுமந்த பலதும் உங்க மேல எட்டி மிதிச்சு உங்க வாழ்க்கை அவமானத்துக்குள்ள தள்ளினது. ஒலிவ மலை எங்கும் கேட்ட சத்தம் என்னவென்றால் உங்களுடைய அழுகையின் சத்தம், உங்களுடைய கூக்குரலின் சத்தம். உங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல, உங்க பக்கத்துல, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மத்தியில், உங்க நண்பர்கள் மத்தியில் யார்கிட்ட திரும்பினாலும் உங்க பேரை சொன்னாலே உங்களுடைய கண்ணீர் கதை தான் உங்களுக்கு ஞாபகம். உங்க அவமானம் தான் உங்களுக்கு ஞாபகம். உங்களுடைய புலம்பல் தான் உங்களுக்கு ஞாபகம். ஒருவேளை உங்களை நேசிக்கிறது போல காமிச்சாலும் நீங்க அங்க போன பிறகு போராம்பத்தியா இவன் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுன்னு தூற்றி திரிகிற நாவுகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சோர்ந்து போகாத, நீ வந்திருக்கிறது ஒலிவமலை. தாவீதே, நீ கண்ணீர் சிந்தி இருக்கிற இடம் ஒலிவமலை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல திரும்ப ஒரு சத்தம் கேட்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் எழும்பும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் எழும்பும். உலகத்துல அழுதுகிட்டு நீங்க ஒலிவமலைக்கு வந்தீங்க. இந்த ஒலிவமலையிலிருந்து இப்போ ஒரு சத்தம் எழும்ப போகுது. இந்த சத்தம் எழுந்து எருசலேம் பட்டணத்தின் வாசலை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மலையிலிருந்து எழும்புகிற சத்தம் எருசலேமின் வாசலை இப்ப சந்திக்க போகிறது. அந்த சத்தம் என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்கிற சத்தம். இந்த ஆலயத்தின் நடுவில் உன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டதான தெய்வம் உனக்குள்ள ஒரு சத்தத்தை எழும்ப பண்ண போகிறார். இந்த காலை வேளையில் அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வீங்க. அந்த விசுவாசத்தில் உங்கள் காதுகளில் கேட்கிற சத்தம் உங்கள் பட்டணத்தின் வாசலில் எக்கால துணியாய் துணிக்க போகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நிந்தைய, உங்க அவமானத்தை, உங்க கண்ணீரை கண்டவர்கள், கேட்டவர்கள், பார்த்தவர்கள் அத்தனை கண்களும் அத்தனை காதுகளும் இனி ஒரு மகிமையை காணப்போகிறது. அப்ப சொல்வாங்க, கர்த்தர் மெய்யாகவே அவனோடு இருக்கிறார், கர்த்தர் மெய்யாகவே அவளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை தூஷித்த நாவுகள் உங்களுக்கு பட்சமாய் அறிக்கை செய்ய கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். உங்களுக்காக பரிந்து பேச நல்ல ஒரு தகப்பன் உண்டு. ஒலிவ மலையில ரொம்ப நாள் அழுகையின் சத்தம் கேட்காது. ஏன்னா ஒலிவ மலை கர்த்தர் தங்குகிற இடம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து, ஜனவரியிலிருந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு? மாதம் ஏப்ரல் வந்து போச்சு. 4 மாதம் அழுதுட்டீங்க இல்லையா? 4 மாதம் அழுதுட்டீங்க. இந்த அழுகை எங்கேருந்து கண்டினியூ ஆகுது? சிலருக்கு ஒரு ஆள் என்கிட்ட இப்படி சொன்னாங்க, பிறந்தப்ப அழுக ஆரம்பித்தேன், பிறந்தப்ப என்ன பண்ணேன்? அழுக ஆரம்பித்தேன், அப்பையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அப்போ கேட்டேன், அது எப்படி பிறந்ததுலேருந்து அழுவீங்க? எல்லாரும் தான் அழுதாங்க.
அப்போ உடனே அவங்க ஒரு கதையை சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிறந்தப்ப எப்படி அழ வச்சிருப்பாங்க, அழுலனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அழ வச்சிருப்பாங்க. எல்லா பிள்ளைக்கும் அழுகை நிறுத்துறதுக்கு உடனே பால் கிடைக்கும். ஆனால் நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா என்னை போட்டுட்டு போயிட்டாங்க, என்னை வேண்டான்னு தள்ளிட்டாங்க. என்னை வேண்டான்னு தள்ளின பிறகு ஒரு குழந்தை சின்ன வயசில் அபேண்டன் ஆகிடுச்சுன்னா அது நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்களேன். வேண்டான்னு தூக்கி எறியப்பட்ட பிறகு யாருமே என்னை நேசிக்கலை. ஒரு கவர்மெண்ட் ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் என்னை தத்தெடுத்தாங்க, வளர்த்தாங்க. ஆனால் வளர்த்தவங்க என்னை அடிமை மாதிரி நடத்துவாங்க. அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, எனக்கு பழைய சோறை தருவாங்க. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க, நீ அனாதை. என்னை கூப்பிடுறதே அனாதை நாயின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சாப்பாடுக்கு வர வழி இல்லை, அவங்கள மீறி போக முடியாது. அவங்க சொல்லுவாங்க, உன்னை சோறு போட்டு வளர்த்ததே எங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக ஒரு வேலைக்காரி வேணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது உண்மை தானே. அன்னையிலேருந்து திரும்பி பார்க்க பார்க்க இன்னைக்கு வரைக்கும் பாடும், உபத்திரமும், கண்ணீரும். ஆனால் ஒலிவ மலையில் ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒலிவ மலையில் உங்களை சந்திக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒலிவ மலையில் பாதங்களை வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் ஒலிவ மலையில் இறங்கி வரும் பொழுது என் ஜனங்கள் இனி சங்கரிப்பார் இல்லாமல் அவர்கள் சுகமாய் தங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா.